வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு ஆதியாகமம் 18:22. ஆமா ஐயா. வாசிங்க. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபாய் சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய கடவுள் இந்த 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்க அப்படியே 21 வசனம் வரைக்கும் வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, அதுல ஆபிரகாமுடைய இல்லத்துல அல்லது கூடாரத்துல ஆண்டவராகிய கடவுள் போய் தங்குவார். கண்டிப்பா ஏன் ஆண்டவர் மாதிரி உள்ள வாருங்கன்னு சொல்லுவார். அங்க கொடுத்து கன்று அடித்து அவருக்கு உணவு கொடுப்பார். இது முடிஞ்ச உடனே அடுத்தது ஆபிரகாமோட கடவுள் என்ன பண்ற பயணிக்கின்றார். இங்க ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்றார். ஆசீர்வதித்த கடவுள் ஆபிரகாமோட செல்லுகின்றார். உன்னை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், ஆனால் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள் பாவத்தில் இருக்கின்றார்கள். பாவத்தின் ஜனங்கள் அப்படின்னு சொன்னா யார் தெரியுமா? சோதம் குமாரா பட்டணத்தார். யாரு? சோதம் குமாரா பட்டணத்தார். இவங்க பாவத்தில் மடிந்து போனாங்க, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனோடு பிரயாணிக்கும் பொழுது இங்கே பாவத்தில் வாழ்ந்து கொண்ட மனிதனை பார்த்து இந்த மக்களை நான் அழிக்க போறேன். யார் சொல்றது? யாருக்கு சொல்றது? மக்கள் அழைக்க போறது யார் சொல்றது? மனிதனாகிய ஆபிரகாம் சொல்லவில்லை, மாறாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆபிரகாம் குறுக்கிட்டு யாரு கேட்கிற கேள்வி? ஆண்டவரே துன்மார்க்கரோட நீதிமன்றம் ஆயிடுச்சுங்களா? என்ன சோதனை போல ஒரு பாவம் செய்து கொண்டுதான் நீதிமன்றம் கிடையாதா? சோதனை குமாரா நீ சோதனை குமார் நீதிமன்றம் இருக்கின்றார்கள். துன்மார்க்கரை அழைச்சிருங்க, ஆனா நீதிமன்றம் என்ன பண்றீங்க? இந்த பாவம் செய்கின்ற ஜனங்கள் நிமித்தமா எத்தனை நீதிமன்றம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அழைத்து விடுவீரோ? அப்போ இந்த ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட துணிந்து கேட்கிறதான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம் 23ஆம் வசனத்தை. நீதிமன்றம் துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ என்று சொல்லுற கேள்வி. அப்ப கடவுள் ஆபிரகாமோடு பேசுகின்ற வார்த்தை முதலாவது 24-26 வாசிக்கும் பொழுது, இந்த சோதம் குமாரா பட்டணத்திற்குள்ள ஒரு வேலை 50 நீதிமன்றங்கள் இருந்தா. ஏங்க சோதம் குமாரா ஃபுல்லா பாவத்தின் ஜனங்கள். நான் சொல்றேன், கடவுளே இந்த ஊர்ல 50 நீதிமன்றம் தான். இந்த ஊரை அழிச்சிட்டீங்களா? துன்மார்க்கரை அழிச்சு போ, பாவம் செய்ய அழிச்சு போ, அதை பத்தி நான் கவலைப்படுறேன். 50 நீதிமன்றம் அழிஞ்சு போயிடுவானே, 50 நீதிமன்றம் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது 50 நீதிமன்றம் அழிப்பீரோ? அப்ப கடவுள் மறுபடியால் ஆபிரகாமோடு சொல்லுகின்றார், இல்லையா 50 நீதிமன்றம் இருந்தால் இப்ப பேட்டமேடு நிறைய பாவத்தில் முடிஞ்சு போயிருக்கு, அழிவை காணாமல் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பேட்டமேடு எத்தனை நீதிமன்றம் இருக்குவாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? அது காணோமே. எது காணோமே? நீதிமன்றங்கள் பார்க்கல, ஒருவனையும் காணவில்லை, ஒருவனையும் காணவில்லை சொல்றீங்க. கோயில் எதுக்கு உட்கார்ந்துகிற? எது உட்காந்துக்கிறோம்? நீதிமன்றங்களை மாற்றப்பட்டவர்கள் தான் தேவாலயம். துன்மார்க்கத்தில் வாழ்ந்த தேவாலயம் கிடையாது. இந்த வழிபாடு பரிசுத்தவான்கள் வழிபாடுகின்ற வழிபாடு, பாவத்தில் வழிபடுகின்ற வழிபாடு கிடையாது. ஆகவே உன்னை அங்கே பேட்டை வாழ வைப்பதற்கு விட்டு வச்சதுக்கு காரணம் ஏதோ ஒரு 50 பேர் நல்லவங்க வாழ்ந்துட்டாங்க. 50 நீதிமன்றம் என்ன பண்ண மாட்டாங்க? அழிக்க மாட்டேன். 28வது வசனத்துல 27 இப்படி சொல்றான், ஆண்டவரே 50ன்னு சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு முன்பதாக பேச பயமா இருக்கிறது. நான் யார் தெரியுமா? தூளும் சாம்பலமாக இருக்கிற அடியே பேச துணிகின்றேன். 50 பேர் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆண்டவரே கொஞ்சம் அப்படி குறைஞ்சி 10 பேர் கம்மி 40 பேர் இருந்தா இப்போ அழிவுக்கு எவ்வளவு அழகா இந்த ஆபிரகாம் ஆண்டவரோட காட்டுறான் பாரு. 50 பேர் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஒரு வேலை குறைஞ்சிட்டா 40 பேர் இருந்துட்டா. அப்ப சொல்ற ஆண்டவர், 40 பேர் இருந்தாலும் நான் அந்த தேசத்தை அழிக்க மாட்டேன். இல்ல 29 வசனம் சொல்ற. அதுக்கப்புறம் 30ஆம் வசனத்துல இங்க தூளும் சாம்பலமா இருக்கின்ற அடியை துணிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து 30ஆம் வசனத்துல கோபம் வராமல் இருக்கிறது. நான் இன்னும் பேசுகிறேன். நான் பேச துணிந்து இன்னும் பேச கொஞ்சம் பொறுத்துக்கோ.
50ன்னு சொல்லிட்டேன். 30 பேர் தான். இப்போ இன்னும் குறைஞ்சிட்டு வருது தேசத்துல. அக்கிரமம் பெருகிறது, நீதி குறைந்து வருது. ஆபிரகாம் வந்து டவுட்டாக கேட்டுக்கிறான், 30 பேர் இருந்தா அப்ப சொல்றாரு 30 பேர் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டானே, அழிக்க மாட்டேன். அதுக்கடுத்து 31ஆம் வசனத்துல ஆண்டவரே நான் இன்னும் பேச துணிந்தேன், நான் இன்னும் பேச துணிந்தேன், என்னை மன்னித்திருடும். ஒருவேளை இந்த சோதன் குமாராமில்ல 20 நீதிமானம் தான். இப்போ ஆண்டவர் மனமிறங்கி என்னப்பா எத்தனை லட்சம் ஜனங்கள்ல 20 நீதிமான் 20 நல்லவர்கள் இருப்பார்கள், 20 பார்க்கணும் இருப்பார்கள் சொன்னா நான் கழிக்க மாட்டேன். அப்ப கடவுள் என்ன பண்றாரு? உன்னாலதான் இங்க வாழ, என்னால்தான் நம்ம வாழ, உன்னால்தான் ஊருக்கு வாழ, உன்னால்தான் அப்பா வாழ தெரிஞ்சு கொண்டு செபிக்கின்ற மனிதர்கள் ஒருவர் வீட்டில் இருந்தால் கூட அந்த வீடு முழுவதும் ஆசிரியர். எங்க வீட்டுக்காரர் வந்து கடவுளை அறியாம கடவுளை வாழ்க்கையில வெளியே போயிருக்கிறாரு. அவர் நல்லா இருக்கும் குடும்பம் சொன்னா உன்னை கத்த நீதிமானம் வச்சிருக்காரு. நான் சொல்ல புரியுதோ? அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ மனிதனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது வீடு வந்து படைக்கும். இப்ப எத்தனை பெண்கள் ஜெபம் பண்ற வீட்டுக்காரர் இருக்காங்க, உன்னோட ஜெபத்தில் வீட்டுக்காரர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்களோட பிஸி, நான் வேலை செய்யற கடவுளை பார்த்ததே கிடையாது. ஒரு சில ஆயிரத்துல பேசுவாங்க, என்னையா ஜெபம் பண்ணீங்களா? ஒரு 1000 பப்ளிகர் சொன்னாங்க என்கிட்ட, இது வரல தனி ஜெபம் பண்ணதே கிடையாது. ஐயருங்க, இது வரைக்கும் நான் தனி ஜெபம் கடவுள்கிட்ட பண்ணதே கிடையாது. எப்படிங்க ஒளி பண்ண முடியும்? அப்ப இவங்களுடைய மனித டேலண்ட்டை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 20 நீதிமன்றம் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். இன்றைக்கு ஏதோ 20 பேர் திருச்சபையில கிராமத்துல கடவுளை பார்க்கின்ற பிள்ளைகளா இருக்கிறாங்க. பேட்டை காப்பாற்ற பிறகு அருமையான 32ஆம் வசனத்துல மறுபடியும் பேசுகின்றார், ஆண்டவரே நான் பேச துணிந்தேன், நான் பேச துணிந்தேன். இந்த சோதனை குமாரா பட்டணத்துல 10 நீதிமன்றம் இருந்தா 50 அழிக்க மாட்டேன், 40 அழிக்க மாட்டேன், 30 அழிக்க மாட்டேன், 20 அழிக்க மாட்டேன். ஆண்டவரே இது பாவ உலகம், பாவத்தில் அழிந்து போய் கொண்டிருக்கிற உலகம். இது 10 நீதிமான் இருந்தால் தேசத்தை அழிப்பீரோ? என் ஆண்டவர் சொல்றாரு, 10 நீதிமான் இருந்தாலும் நான் அவர்களை அழிக்க மாட்டேன். நிறைய சொல்லமா? இதோட அந்த வசனத்துல சொல்லுது முடிஞ்சு போகுது. அப்போ ஆண்டவர் எங்க இருந்து முடிகிறாரு? எத்தனை பேர் இருந்தா அதிகமான கடைசியா சொல்றாரு? 10 பேர் இருந்தா 10ஆம் மாசத்துல 10 நீதிமான்களை கடவுள் வந்திருக்கிறார். இதோட வசனத்தை கேட்கறீங்க. இன்னும் உலகத்துல வந்து ஒட்டிக்கிட்டு பாவத்தோடு பருகிக்கிட்டு பாவ மனிதரோடு நீ வந்து நல்ல நட்புறவுகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. கடவுளுடைய நீதி விலக போகின்ற வரப்போகிறார். 10 பேரை கொண்டு கடவுள் தேசத்தை காப்பாற்ற போறார். 10ஆம் மாதத்துல 10 நபர்களை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. ஆகவே தான் இதற்கு தலைப்பு கொடுத்தேன், 10 பேரால் பகவனின் வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். 10 பேரால் பகவனின் வாழ்வை தேசம் பெற்றுக் கொள்கிறது. ஆகவே 10 நீதிமன்றங்களை கொண்டு கடவுள் நம்மை அழிப்பது கிடையாது. சோதனைக்குமாரை அழிக்காமல் அழிப்பேன் சோதனைக்குமாரை அழிக்காமல் விட்டு விட்டார். இன்றைக்கு 1ஆம் தேதி காலையில 10ஆம் மாதத்துல வந்திருக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் அந்த 10 பேரால தேசம் அழிக்கப்படாமல் இருந்தது. அந்த 10 பேர் பட்டியல் நீதிமான் பட்டியல் நான் எழுதணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? நீதிமான் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். எல்லாம் நீதிமானா? காலத்துக்கு நான் பாவி, நான் பரதேசி, நான் தூசு கும்மன் சொல்லிருக்காத. என்றைக்கு திருமுழுக்கு எடுத்தாயோ அன்றைக்கு தூயாமையானவர்களாக வீட்டில் பிள்ளையாய் நீதிமானாய் கருத்து மாற்றிருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்லக்கூடிய இந்த 10ஆவது மாதத்துல நீதி வாழ்க்கையை நான் படிக்கின்றேன். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசனத்தில் மலை சிகரங்களை பார்ப்பேன் என்று சொன்னாரே, அந்த மலை சிகரத்தில் அந்த ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை, நீதியை நிமித்தம் துன்பப்படுகின்றவர்கள் அவர்கள் தான் நீதிமான்கள். மலை சிகரத்தை பாப்பன் சொன்னாரே, அந்த மலையில பேசுற வார்த்தை,
நீதிமான்களாய் இருக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். ஆகவே 10 நீதிமானை கொண்டு இயேசு தேசத்தை காப்பாற்றுகிறார். மூன்றாவதாக